என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு ஓர் அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவரின் அழகை பார்த்தால் எல்லோரும் மயங்கி விடுவார்கள். அத்தனை பெரிய அழகை கொண்ட ஒரு ஆண் நாளை உன்னை தேடி வருகிறார். ஒருவேளை அவர் உன் அழகில் மயங்கி வருகிறாரோ? என் பிள்ளையே, ஏதோ ஒன்று அவர் உன்னை தேடி வருவது இந்த தாய்க்கு தெரிந்து விட்டது. அதனால் இந்த வராகி இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் நடத்தும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாமும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. மற்றவர்கள் எல்லோரும் அதிகமாக மயங்குகின்ற ஒருவர் உன்னை தேடி வருவது என்பது. என் குழந்தையே, இப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கை பல நிலைகளிலும் நமக்கு பல ஆச்சரியங்களை தருகிறது. இவரை எல்லாமும் கண்டுவிடுவோமா என்று நினைத்தவர்களை கூட நாம் இப்பொழுது எல்லாமும் காணத் தொடங்கிவிட்டோம். இவர்கள் இருக்கின்ற இடம் எங்கே, நாம் இருக்கின்ற இடம் எங்கே, நம்மால் எப்படி இவர்களை காண முடியும் என்று எல்லாமும் நினைத்து நீ கலங்கி இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது எல்லாமும் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கி இருக்கிறது. பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு தரத் தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு நடப்பதை எல்லாமும் தடுத்து நிறுத்த இவர்கள் முயற்சி செய்வார்கள் அல்லவா? அதனால் யாரிடத்திலும் இதை சொல்லிவிடாதே. மற்றவர்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதைவிட இவர்கள் பொறாமைப்படுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? அதனால் உன்னை தேடி வந்து இவர்கள் பொறாமைப்படுவதை நீ அனுமதித்து விடாதே. என் குழந்தையே, யாராவது உன்னிடம் வந்து மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் தவறு அவர்களிடம் இருக்கிறதே தவிர உன்னிடம் இல்லை என்பதனை நினைவில் வைத்துக்கொள். மனநிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் என்பவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை அழிப்பதையோ அல்லது காயப்படுத்துவதையோ நோக்கமாக கொண்டு ஒருபோதும் அலைவதில்லை என்பதுதான் உண்மை. நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, ஒருவனினுடைய மனநிலை சரியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் இது போன்ற தவறுகளை எல்லாமும் ஒருபோதும் செய்ய மாட்டான். இது போன்ற காரியத்தை மற்றவர்களுக்கு இவன் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவனினுடைய மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். என் குழந்தையே, அதனால் யாரையும் அவ்வளவு சுலபமாகவும் அவ்வளவு எளிதாகவும் நீ யோசித்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று யோசிக்க பழகு. நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நம்மை என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் பலன்களும் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றும் என்பதனையும் நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் நடப்பது நமக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியம் அல்லவா? உன்னுடைய நோக்கத்தை தீர்மானித்து விட்ட பிறகு, அதன் இலக்கை நீ உறுதி செய்து விட்ட பிறகு, கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. எதற்குமே என் குழந்தை நீ பயந்து கொண்டிருக்காதே. தயங்காமல் இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேற பழகு. உன்னுடைய சோதனைகள் எல்லாமும் விலகும். உன்னுடைய பாதைகள் தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதுதான் உண்மை. அதனால் என் குழந்தையே, இனி எல்லாமும் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்வாய். உனக்காக வராகி நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திலும் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும்
கவனமாக கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுத்த பொழுதெல்லாமும் இதையெல்லாமும் என் குழந்தை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தாயல்லவா? என் பிள்ளைக்கு துன்பத்தில் இருக்காத சில உறவுகள் கூட இன்பத்தில் வந்து நின்று உன்னோடு பேச நினைப்பார்கள். இந்த இன்பம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்வார்கள். இதையெல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவையற்ற விஷயங்களை நம்பி தேவையில்லாத விஷயங்களை கைவிடுவது போலத்தான் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களும் தேவையில்லாதது எதுவென்று தெரியாமல் அதை உன்னோடு வைத்து கொண்டு தேவையானதை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து விடுகிறாய். இப்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை கடந்து போய்விட்டது. பல நல்ல தருணங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். என் பிள்ளைக்கு இந்த வராகி நல்ல விஷயத்தை சொல்வது என்பது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மதிப்பை கொடுத்து உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியது தவறியது என்று என் பிள்ளை யோசிக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் போல உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் சரியாகும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு நிமிடம் நீ சிரித்து விட்டால் உன்னுடைய இதயம் முழுக்க ஒளி பரவும். ஒரு நிமிடம் நீ அழுது விட்டால் ஆழ்மனதின் உணர்வுகள் எல்லாமும் விழித்தெழுந்து விடும். ஒரு நிமிடம் நீ சிந்தித்தால் கூறும் வார்த்தைகளில் நயம் இருக்கும். ஒரு நிமிடம் பார்த்த பார்வை காதலாக மாறிவிடும். ஒரு நிமிடம் உயிர் போகும் வழி தாய்மையை அடையும். ஒரு நிமிடம் போதும் இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்க என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பேசுகின்றார்கள் என்பதற்காக நாமும் எதையாவது சொல்லி திருந்தி கொண்டிருக்கக்கூடாது. நாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒன்றை எடுத்துச் செல்வதில் நாம் நிச்சயமாக கவனமாக இருக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, அன்பிற்கு நிகர் இங்கு எதுவும் கிடையாது. ஆனால் அன்பானவர்கள் இங்கு கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. அன்பானவர்களை நாம் பெற முடியவில்லை என்பதுதானே உண்மை. அன்பானவர்கள் யாரும் இல்லாத பொழுது அதை பற்றி பேசி என்ன பலன் இருக்கிறது? எல்லோருமே தேவை என்ற காரணத்திற்காக மட்டும்தான் இந்த அன்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களினுடைய தேவைக்கு மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை என்னவெடுத்து சொல்கிறார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் சிலரிடம் அன்பாக நடந்து கொள்ளவும் வேண்டாம் என்பதனை மறக்கக்கூடாது. நம்மோடு உடன் வருகின்றவர்களை நாம் எப்பொழுதுமே சரியாக வழி நடத்த வேண்டும். நாம் ஒரு கஷ்டம் பட்டோம் என்றால் அந்த கஷ்டத்தை அவர்கள் படக்கூடாது என்று சொல்லித்தானே அவர்களுக்கு வழி காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி நாம் அனுபவித்தது போல அவர்கள் அனுபவித்துதான் திருந்த வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும்? இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாமுமாக நாம் விரும்பிய ஒன்று நிச்சயமாக நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவார்கள் என்பது எல்லாமும் தெரியாது. ஆனால் அது போன்று இல்லாமல் சில உண்மையான உறவுகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே.
உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமும் வரவேண்டிய நேரம் கைகூடி வந்திருக்கிறது. நீ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன் கையில் வந்து சேரும். நீ காத்திருந்த பதில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது சாதாரண காலம் இல்லை, இது உன்னுடைய எழுச்சி காலம். தயாராகிக்கொள், உன் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக உன் தெய்வம் உனக்கு தருகின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மதிப்பு என்னவென்பதனை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர மற்றவர்கள் அல்ல. உன்னை சுற்றி இருப்பது நிச்சயமாக நீயாக இருக்க கற்றுக்கொள்ள உனக்கு ஒரு நாளும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. என் குழந்தையே, யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் ஒருபோதும் பகைத்து கொண்டு நம்மோடு இருக்கின்ற நட்புகளை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இன்று அவர்களுக்காக நாம் சண்டையிடுவோம், ஆனால் நாளை ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், உன்னை தனியை தவிக்க விட்டு விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இன்று எனக்கு, நாளை உனக்கு என்று. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரித்திருக்கலாமே, கொஞ்சம் சுதாரித்து நின்றிருக்கலாமே என்று சொல்லி இந்த வாழ்க்கை பாடம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் உன் மனம் விரும்புகின்ற மாற்றங்களும் உன் மனம் விரும்புகின்ற விருப்பங்களும் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரித்து கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயமானாலும் அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். உன்னால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழுமையான உன்னுடைய நம்பிக்கையை கொடுக்க முடியும் அல்லவா? நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்குமான பலனை கொடுக்கக்கூடிய விடியலாக மாறப்போகிறது. அது என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான எல்லாவற்றையும் உறுதி கொண்டு, உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் முழுமை கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த உறவுகளை ஒருபோதும் வெறுத்து ஒதுக்கி விடாதே. மற்றவர்கள் எல்லோரும் இவரின் அழகில் மயங்கி கிடக்க இவரோ உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் யார் வரப்போகிறார்கள், யாரால் எந்த ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பது போன்ற பல குழப்பங்கள் இன்று உனக்கு தீர்ந்துவிடும். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்ப்பதற்கு நாளைய தினம் சந்திர தரிசனத்தினுடைய விடியல். சந்திர பகவானை முழு பௌர்ணமியாக காண்பதனை விட 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் காண்பது பேரதிர்ஷ்டம். இவரினுடைய அழகில் மயங்கி இந்த நாளில் அவரை பார்க்க வருபவர்கள் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். உன்னை சுற்றி இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றும் உன்னை தேடி வருவதில் யார் இருக்கிறார்கள் என்பதும் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திர தரிசனம் என்பது தெரிந்தால்தானே அதனால் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரிய வரும். சந்திர தரிசனத்தினுடைய நாளைய பொழுது சந்திர பகவானை பற்றித்தான் அம்மா இத்தனை நேரம் பேசி கொண்டிருக்கின்றேன். சந்திர பகவானை முழு பௌர்ணமியில் கண்டு ரசிப்பதை போல பிறை தரிசனத்தில், அதிலும் 3ஆம் பிறை தரிசனத்தில் அவரை சந்தித்து தரிசனம் செய்வது என்பது நிச்சயமாக ஒருவரினுடைய புத்தியை கூர்மையாக்கும், ஒவ்வொருவனுடைய திறமையை நிச்சயமாக அது அதிகரித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாக உன்னை புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. உன்னோடு இந்த வராகி சொல்வது போல நாளைய தினம் சந்திர பகவானினுடைய அழகில் எல்லோரும் மயங்கி கிடக்க அவர் உன்னை தேடி வந்து உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறார்.
நாளை மாலை நேரம் சந்திர தரிசனத்தை விட்டு விடாதே. என் குழந்தையே, 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக உன்னை வந்து சேர வேண்டும். இவர் மனது வைத்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கும் பொழுது இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரமும் உனக்கான தருணமும் என்னவென்று என் குழந்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு என்னவெல்லாமும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி தேடி வந்து இந்த தாய் உனக்கு கொடுக்கும் அத்தனை மாற்றங்களிலும் உன் நம்பிக்கையை என்னவென்று நீ உறுதிப்படுத்திக் கொள்வாய் அல்லவா? கலங்கி விடாமல் நில். எல்லாமும் மாறட்டும். இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் உனக்கு உச்சகட்ட நம்பிக்கையை உறுதிபட கொடுக்கட்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எளிதில் கிடைத்திராத ஒரு அதிர்ஷ்டம் நாளை சந்திர பகவானை காணச் செல். உன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று அல்லது வெளியில் நின்று அவரை காணச் செல். என் பிள்ளையே, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று அவரை பார்த்து சொல். நிச்சயமாக அவரினுடைய அன்பு உனக்கே என்னவென்று தெரிய வந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வரக்கூடிய காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வராகி உனக்கு துணையிருந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எல்லாமும் இனி நீயாக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? நீயாக இருந்து உன் வாழ்க்கைக்கென புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? இவை அத்தனையுமே என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனிமேல் எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. சந்திர பகவானை காண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதா? சரி, போகட்டுமே. என் பிள்ளைக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? சந்திர பகவானை காண இந்த தாயை தேடிவா. அதாவது சந்திரனை பிறையை தன் தலையில் சூடிய தெய்வங்களை நீ வணங்கினால் போதும். உன் வராகி தன் தலையில் சூடியிருக்கின்ற புகைப்படம் இருந்தால் நிச்சயமாக அதில் இருக்கும் சந்திர பகவானுக்கு தீபதூப ஆராதனைகள் காண்பித்து வழிபடு. சிவபெருமானினுடைய தலையில் இருக்கின்ற பிறை இருந்தால் அவரை வழிபடு. எந்த தெய்வத்தினுடைய தலையில் பிறை இருந்தாலும் அந்த பிறையை வழிபட்டால் போதும். நிச்சயமாக நீ நேரடியாக சந்திர தரிசனம் செய்ததற்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும். இது வாய்ப்புகள் கிடைக்காத பிள்ளைகளுக்கு சொல்கின்றேன். மற்றவர்கள் எல்லோருமே நேரடியாக சந்திர பகவானை காணத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழும் இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் எதையும் விட்டு என் பிள்ளை கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்களில் என்ன நடந்தாலும் நீ சரியான ஒரு புரிதல் கொண்டு நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உனக்கென துணை இருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்னெடுத்துச் செல். அம்மாவினுடைய அன்பு உனக்கு
எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்று என் பிள்ளை நீ நம்பும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.